சி ஜோசப் விஜய் எனும் நான் ஏன் உசுரோட இருக்கணும்? நான் ஏன் உசுரோட இருக்கணும்? கிளம்புங்க. நம்ம 3 பேர் விழுந்து சாகிறதுக்கு ஒரு கிணறு கிடைக்காதா? கிணத்தெல்லாம் தண்ணி இல்லடா. தண்ணி இல்லைன்னா அரளி கொட்டை இருக்குல்ல? அரளி கொட்டை. சப்பாரி மணி என்னடா? 10 மணி குடிச்சா கூட 11 12. இன்னும் 2 மணி நேரத்துல கூட்டம் கலகட்டும்டா. அந்த டிவிக்கே கிட்ட நான் கேவலமா தோத்துட்டேன்னு தமிழ்நாடே சிரிக்குது. தமிழ்நாட்டுல ஜெயக்கடாவோட ஆட்சினாலே ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப எல்லாரும் என்ன பார்த்து பரிதாபப்படுறாங்க. நான் தான் தோத்து மண்ண கவ்வுனாலும் என்னோட மகன் உதயக்கடா ஜெயிச்சுட்டான். தமிழ்நாட்டுல ஜெயக்கடா அழிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமேதான் டிவிக்கே ஜாக்கிரதையா இருக்கணும். மிஞ்சி இருக்கிற 60 பகுதிகளையும் அவனோட மகன் உதயக்கடா உதவியோட தீய சக்திகள் படையவே நிறுத்தி இருக்கான் ஜெயக்கடா. தன்னோட தோல்விக்காக பழி வாங்க ஜெயக்கடா எப்பவும் தயாரா இருக்கான். பாபா, அப்போனா ஜெயக்கடாவையும் உதயக்கடாவையும் டிவிகேவால அழிக்கவே முடியாதா? நிச்சயமா அழிக்க முடியும். ஆனா அதுக்கு 5 வருஷம் ஆகும். தமிழ்நாட்டு மக்கள் கையில தான் இருக்கு. ஜெயக்கடாவும் உதயக்கடாவும் அழியணும்னா. இப்போ என்ன பண்ண போறீங்க? மூட்டை தூக்க போறீங்களா? இல்ல பால் கறக்க போறீங்களா? இல்ல ஆட்டோ ஓட்ட போறீங்களா? நான் வேணா எம்டிசில ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தரேன். பண்றீங்களா? என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. சும்மா அதறதுல பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சுவந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போ. ஜெயக்கடா, நீ டிவிக்கே விஜய் கிட்ட தோத்துட்டு கவலைப்படாத. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீ ஒரு தீய சக்தி. உன்னோட மகன் உதயக்கடா கிட்ட சொல்லி தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டாக்கு. அன்னைக்குதான் ஜெயக்கடாவுடைய காலம் போகி உதயக்கடாவுடைய காலம் ஆரம்பிச்சது. ஜெயக்கடாவை விட உதயக்கடா ரொம்பவே ஆபத்தானவன். தோல்வியை ஏத்துக்கொள்ள முடியாம ஊர் மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் உதயக்கடா. பள்ளி பசங்களுக்கு பான் பிராக்கு வாங்கி கொடுக்கறதையும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா பொட்டல வாங்கி கொடுக்கறதையும் சிறப்பா பாத்துக்கிட்டோம். தாவேகா முன்னிலை என்று ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. எல்லா எக்ஸிட் போலியும் நம்மள செகண்ட் போடுறாங்க. ஐயா, செகண்ட் வந்தோமேன்னு சந்தோஷப்படுங்க. அங்க ஒருத்தர் அது கூட இல்லாம இருக்காரு. அது யாரு? நம்ம பேர் ஏன் எந்த போல்லையும் வரல சார். அந்த அதர்ஸ் அது நாம தான் சார். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு.